ராக்குக்கு என்ன வேணுன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் நினைக்கிறேன். எலிமினேஷன் சேம்பரில் கிரேசன் வாலர் எஃபெக்டில் செத் ரோலின்ஸும் கோடி ரோட்ஸும் இருக்கிறாங்க. அது எனக்கு எதிராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் இங்கே ஒரு எச்சரிக்கை விடுறேன். அவங்க என்னை பற்றி தப்பாக பேசுனா நான் கண்டிப்பாக ஏரோப்ளேனில் பறந்து சென்று அவங்கள கண்டிப்பாக தாக்குவேன். அந்த பையன்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸும் செத் ரோலின்ஸும் கண்டிப்பாக நான் தாக்குவேன். அவர்களுக்கு தெரியப்படுத்துங்க நான் என்ன செய்ய போகிறேன்னு. அவர்கள் என்னை பற்றி குப்பைத்தனமாக கேவலமாக பேசுனா கண்டிப்பாக நான் இங்கே இருந்த பெர்த்துக்கு பறந்து சென்று அவர்களை கண்டிப்பாக அந்த இன்டர்வியூ கிரேசன் வாலர் எஃபெக்ட் இன்டர்வியூ முடிகிறதுக்குள்ளே நான் கண்டிப்பாக அவங்கள அரைஞ்சி எடுத்துருவேன். நான் இங்கே தான் இருக்கேன், என்ன என்னால் செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிட வேண்டாம். நான் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை விடுறேன். கோடி ரோட்ஸோட லிட்டில் கேர்ள் ஃப்ரெண்டான செத் ரோலின்ஸுக்கும் இங்கே மிகப்பெரிய எச்சரிக்கை விடுறேன். லிட்டில் கேர்ள் ஃப்ரெண்டான செத் ரோலின்ஸுக்கு நான் கண்டிப்பாக ஒரு அறை விட போகிறேன். அது என்ன வேணாலும் செய்ய முடியும். என்னால் இங்கே தான் இருக்குன்னு நினைக்காதீங்க. நான் விரைவில் பறந்து வந்து அங்கே அந்த இன்டர்வியூ முடியறதுக்குள்ளே உங்களை அட்டாக் பண்ணுறது கூட முடியும். அடித்து துவம்சம் பண்ணிவிடுவேன். என்ன மேஜிக் வேணாலும் நடக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அதை புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இந்த எலிமினேஷன் சேம்பரில் என்ன மேஜிக் வேணாலும் நடக்கலாம். நான் அங்கே வருவேன், வந்து அடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, இல்லை பல மாற்றத்தை உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இட்ஸ் மேல் ஆஃப் த ராக் குக்கிங்.